ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜான் கிம்பியல் சேனல். இன்றைக்கி நம்ம ஹேட் யூ சீனியர் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே தயா இங்கடா. சொல்லுடா, என்னாச்சு? 3 டேஸாக காலேஜே வரல, ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லைடா, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் சும்மாவா? என்னடா, ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலை? பசங்கள்லாம் பயந்துட்டோம் ஏதோ பிரச்சனையானு. லாஸ்ட் டே வேறு ஒரு நடந்துச்சுல அந்த இஷ்யூ, அதனால் ஏதாவது ப்ராப்ளம்னு பார்த்தோம். எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைடா, எதுவும் பிரச்சனை இல்லை. சரிடா மச்சான், சரி வாயா, நான் கேன்டீன் போகிறேன், போய் எதாவது சாப்பிட்டு வரல? இல்லைடா, நான் மார்னிங்கே சாப்பிட்டுட்டேன், நீ போய்ட்டு. சரிடா, சரி நீ கிளாஸ் போ, நான் கிளாஸில் வந்து பார்க்குறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங் தான் காரிடோரில் தான் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஒரு பர்சனை தான் பார்க்குறான் பேக் சைட்லேருந்து. பார்த்த உடனே தயாங்கோட ஃபேஸில் தான் ஒரு சட்டலான ஸ்மைல். மிஸ்டர் ஜியான் ஜங்கு? யா. நீயா? என்ன வேணும்? என்ன வேணுமா? 3 டேஸாக நான் வரல, அதை பற்றி எதுவும் கேட்ட மாதிரியும் தெரியல. என்னை பார்க்கல, உனக்கு கவலையா இல்லையா? நான் என்ன கவலை பண்ணுவேன், எனக்கு என்ன? முதல்ல உங்ககிட்ட இப்படி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன சீனியராக இருந்தா? ஐயோ, நான் இப்போ ஒன்றும் சீனியராக ஒன்றும் வந்து பேசலை. நீ என்னோடய லவ்வர்னு நினச்சி வந்து பேசலை. என்ன? உங்ககிட்ட எதுவும் சொன்னையும் புரியிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேர் தான் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே இன்னொரு பர்சன் தான் வராங்க. ஹே ஜங்கு, என்ன பண்ணுறீங்க? ஹலோ சீனியர். ஜங்கு, நான் கேன்டீன் போகிறேன், வரியா? 2 பேரும் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். மிக்கி வரலாம். ஹே ஜங்கு இல்லை, நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். தயாங் சீனியர், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன், நீ வா மிக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் மிக்கியை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தயாங் அதை பார்த்துட்டு என்ன இவன் ரொம்ப தான் பண்ணுறான், வெறும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் கிளாஸ்க்கு போயிடுறான். எப்படி டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஆஃப்டர்நூன் லஞ்சில் தான் கட்டுறாங்க, எல்லோரும் அங்கே லஞ்ச் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் தயாங்க தான் ஒருத்தருக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் தான் அங்கே வரான். ஹே ஜங்கு, என்னடா மச்சான் என்னை கூப்பிடாம வந்துட்டேன்? உன்னை எவ்வளோ நேரம் நான் தர்றது, எங்கே போய் தொலைஞ்சேன்? அதுவா? மச்சான் அங்கே போடுறா, தேங்க்ஸ் நீ வந்துட்டாரு. தெரியும். என்ன தெரியுமா? இருறா மச்சா. எங்கடா போகிற? ஜிம்னோ இருறா வரேன். ஹலோ சீனியர். என்ன வேணும்? இல்லை சீனியர், தேங்க்ஸ் சீனியர், கொஞ்சம். என்ன ஜிமின், என்ன? இல்லை சீனியர், 3 டேஸாக வரல, அதான் ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சுன்னு? அதுவா? அது எதுவும் இல்லைடா, வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன ஒர்க்கு, அதான் வரல, வேறு எதுவும் இல்லை. என்னாச்சு? யார்கிட்ட வர சொன்ன? ஜங்கு. நான் எது கேட்டேன், அது வர சொல்கிறது. அது நான் கேட்க மாட்டேன் ஜூனியர், நானே தான் வந்து கேட்டேன், ஏதாவது பிரச்சனையான்ட்டு. அப்புறம் ஏதாவது சம்பவத்தை எழுதி விட்டிங்கன்னா ஐயோ என்னால் அடி வாங்க முடியாது. சரிங்க சீனியர், சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அங்கே மிக்கி தான் வரான். மிக்கி வந்துட்டு ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இப்போ 2 பேர் தான் ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இது தயாங்கும் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க, அது கிளம்பிடுறாங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் கிளாஸு ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் அந்த ப்ளே பண்ணுற கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. மிக்கி, தயாங், ஜங்குக்கு எல்லோரும் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு அங்கே உட்காந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். மிக்கி ஒரு சைடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் தான் இங்கே ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பால் வச்சு தான் மிக்கியை தான் ஹிட் பண்ணிவிட்டு அவன் மேலே தான் அடிச்சிட்ருக்கான். இதை ஜங்குக்கும் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஐயோ, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா ஏதாவது பண்ணின்னே இருக்கிறான். என்ன தான் பிரச்சனை அவனுக்கு, எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் அங்கே எழுந்து போகிறான் மிக்கிக்கிட்ட.
இப்போது தேங் தான் ஃபோர்ஸாக அந்த பாலை வச்சு ஹிட் பண்ணுறான். அது மிக்கியோட நோஸில் பட்டு மிக்கிக்கு தான் நோஸில் இந்த ப்ளீட் ஆகுது. ஐயோ என்னோட மூக்கு. ஹே மிக்கி என்னாச்சு? ஐயோ நோஸை கட்டு, ப்ளீட் ஆகுதுடா. இவனா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட ஷோல்டரை நான் தள்ளி விடுறான். அவன் ஷோல்டரில் கை வச்சு, ஜங்கு என்ன என்ன வேணும்? என்ன வேணுமா? என்னடா பிரச்சனை உனக்கு? அவனே எதுக்கிட்ட போட்டு அடிச்ச? வேணும்னு பண்ணல, அது தெரியாமல். என்ன தெரியாமையா? என்ன தெரியாமல் இத்தனை டைம் அடிப்பாங்களா? என்ன ஏன்டா இப்போ கேவலமாக நடந்துக்கிறேன்? நீ லவ் பண்ணுறன்றதுக்காக என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன், ஒன்றை ஹர்ட் பண்ணிக்கிறேன், சுற்றி இருக்க எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? எது இருந்தாலும் என்கிட்ட பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ அங்கே இருக்க எல்லோரும் தான் வந்து 2 பேரும் தான் விளக்கி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் மூஞ்சிடாத சே கேவலமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து மிக்கியை தான் கூட்டிட்டு போகிறான். இப்போ மிக்கி தான் ஒரு காட்டன் வச்சு அவனோட நோஸில் வர பிளட்டு தான் பிளாக் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு என்னமோ தயாங் சீனியர் உன்னை ரொம்ப சென்சியராக லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீயும் தான். யார் சொன்னா? அதெல்லாம் இல்லை, உன் வாய் தான் சொல்லுது, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நீயே அவருக்கு கொஞ்சம். மிக்கி போதும். உனக்கு என்ன? எனக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லு. உனக்கு அவரை பிடிக்கலன்னா அவரை நீ எப்படி வேணால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. நீயே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் சொல்லி. ஏன்னா எனக்கு தெரியல மிக்கி, அவனை எப்படி என்கிட்ட இருந்து தூரம் வைக்கிறதுன்னு. அவன் என்னை விட்டு தூரம் போகவே மாட்டான். என்னாலையும் அவனை எப்படி விலக்கி வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு புரியுது ஜங்கு, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளை விட்டு ஒன்று போகுதுன்னா அதோட வேல்யூ அப்போ தெரியாது, அது போனதுக்கப்புறம் தான் தெரியும். அது இருக்கும்போது அதை நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம். இங்கே தானே இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருக்கும். தயார் விஷயத்துலேயும் நீ அதை தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஒரு டைம் ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அது கிடைக்காது ஜங்கு. அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன். எனவே பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரி மிக்கி, பார்த்து போ. அப்புறம் மிக்கி போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீ உண்மையாக தான். ஆமாம், நான் பார்த்துக்கிறேன் என்னோட பிரச்சனை. இதுக்கப்புறம் ஒன்று நான் அதில் இன்வால்வ் பண்ண மாட்டேன். என்னமோ ஜங்கு. ஓகே சரி, நான் கிளம்புறேன். இப்போ அப்படியே தயாங்கிட்ட தான் கட்டுறாங்க. தயாங்கா என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை மச்சான், என்னால் முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அவனால் மறக்க முடியலடா. அவன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான். இன்னும் எப்படி தான் என் லவ்வை காட்டுறதுனே தெரிலடா. தயா என்ன சொல்ல? உனக்கு அவனை பிடிச்சிருக்குடா, ஆனால் அவனுக்கு தான் அவனை பிடிக்கலையே. பிடிக்காத ஒருத்தவங்க எப்படா கூட வச்சுக்க முடியும்? அவங்களும் இருக்க மாட்டாங்க, நம்மளால் அவங்கள கட்டி போட்டு வைக்கவும் முடியாது. உனக்கு புரியுதா? லவ்ன்றது தானாக வரணும்டா, அது யார் நினச்சாலும் வர வைக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும், ஆனால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரிலடா. என்ன விஷயம்? ஜங்குக்கு பற்றியா? ஆமாண்டா. என்ன சொல்ல? இல்லை மச்சான் சொல்லுடா. இப்போ அந்த பர்சனும் ஃபோனில் ஒரு வீடியோ தான் காட்டுறாங்க. இப்போ தேங்காய் அதை பார்த்துட்டு அவன் ஐயெல்லாம் ஒரு டியர் ஆகுது, அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவ்வளோதான். இல்லை எனக்கு என் லவ் புரியாதுல்லடா. துரத்தி லவ் பண்ணாலும் புரியல. எவ்வளோ பேசினேன், எவ்வளோ சொன்னேன், இன்னும் என்னடா பண்ணுவான்னு. அவ்வளோதானே என்ன மச்சான்? தயான் ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம் விட. என்னடா பார்க்குறது, என்ன பார்க்குறது, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கும் ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே இந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. காரிடோரில் தான்
தேங்க் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ ஆப்போசிட்டில் தான் மிக்கி ஜங்குக் 2 பேரும் தான் பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏய் ஜங்குக், என்ன என்ன தேங்க், என்ன வேணும் உனக்கு? என்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை எனக்கு கொஞ்சம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க் தான் ஜங்குக் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். தேங்க் கையை விடுறா. என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா வேணும்? என்ன வேணுமா? ஆமாம், நீயும் மிக்கியும் என்ன நானும் மிக்கியும்? ஓ வந்துச்சா நியூஸு? ஆமாம், நானும் மிக்கியும் லவ் பண்ணுறோம். ஏன் வீடியோ எதாவது காட்டினானுங்களா என்ன? ஆமாம் பார்த்தேன். நான் தான் அந்த ஃபேக் ஃபிலிமை பார்த்தேனே. என்ன ஃபேக் ஃபிலிமா? என்னடா என்ன? ஆமாம், அது ஃபேக் தானே. இல்லை புரியல. அவன் என்னை லவ் பண்ணுறான், நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அது எப்படி ஃபேக் ஆகும்? என்ன? இல்லை ஜங்குக், நான் அதை நீ நம்பலை, அது எனக்கு தேவையில்லை. என்ன முதல்ல நவரு. ஜங்குக் நில்லு, உங்ககிட்ட நான் பேசணும். என்ன பேசணும்? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. உனக்கு தெரிதா இல்லையா, நான் வேறு ஒருத்தர லவ் பண்ணுறேன், இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மிக்கி தான் வரான். ஜங்குக் வா போகலாம். ஏய் மிக்கி, நான் உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன், கிளம்பு. இல்லை சீனியர், அப்புறம் பேசுவேன், நான் அப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஜங்குக் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் 2 பேர் கையை பிடிச்சி தான் எழுத்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். ஐயோ என்ன இவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்ருக்கான். இப்போ தயாங்க தான் டக்குன்னு மிக்கியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? என்னடா பண்ணுற தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங் பேசுகிறதான் ஜங்குக் தான் பஞ்ச் பண்ணிடுறான். ஏய் ஜங்குக் என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறேண்ணா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் தான் செம்மையாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மிக்கி தான் வந்து பிரித்து விட்டுட்டு, ஜங்குக் போதும் நிறுத்து, விட்டுடா ஜங்குக், எழுந்துரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விலைக்கு விடுறாங்க. அப்போ ஜங்குக் எழுந்துட்டு, இதுக்கு மேலே கையை வச்சேன், என்ன பண்ணனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிடுறான். இப்போது தேங்கும் அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி நீஸெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு ஜங்குக். அவனுக்காக என்ன அடிக்கிறல? உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணலையாடா? ஆனால் எனக்கு அப்படி தோணுதே. நீ எவ்வளோ தான் என் மேலே வெறுப்பை காட்டினாலும் என்னை அடித்தாலும் எனக்கு என்னமோ நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு தானே சொல்லுது. ஷிட், நான் பண்ண போகிறேனே தெரியல. இப்போ அப்படி ஒரு 2 months ஸ்கிப் ஆகுது. 1 day காட்டுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தயாங்கோட கிராஜுவேஷன் டே தான் போயிட்டுருக்கு. ஹே மச்சான் தயாங் பாருடா, ஃபைனலாக நம்ம கிராஜுவேட் ஆகிட்டோம்ல. பாடுறா மச்சான், ஒரு ஹாப்பியாக இருக்குது, அதே நேரத்தில் சோகமாக இருக்குல்ல. என்னையோட காலேஜ் டேஸ் முடியுது, அவ்வளோதான் இல்லை. எவ்வளோ ஃபன் பண்ணியிருப்போம் கிரவுண்டில், கேன்டீனில், கிளாஸில். மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி இங்கே தயாங்கோட ஃப்ரெண்டு தான் பேசிகிட்ருக்காங்க. தயாங் அங்கே போடுறா, ஜங்குக் வரான். என்ன எங்க இதோடா? சரி நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் தயங்கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். கங்க்ராச்சுலேஷன் சீனியர். தேங்க்யூ. இல்லை உங்களை இந்தாங்க. என்னது? என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், அதான் இன்வைட் பண்ணலான்னு. ஓ சரி ஓகே, கண்டிப்பாக வாங்க. என்ன? சரி ஜங்குக் வரேன். ஜங்குக் அப்புறம் உங்ககிட்ட, நீயும் மிக்கியும் ஆமாம் நானும் மிக்கியும் பிரேக்கப் பண்ணிட்டோம். எப்போ லவ் பண்ணீங்க? பிரேக்கப் பண்ணுறது? என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் வந்துடுறேன். இப்போது ஜங்குக்கு அங்கே வந்து கிளம்பிடுறான். இப்போது தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தேங்கிட்டு வந்துட்டு, என்ன மச்சான் உன் ஆள் வந்து பேசிட்டு போகிறான், நீங்கள் வேற ஏன்டா? நான் இன்னும் ஆள் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, முடிஞ்சு 2 மாதம் ஆகுது,
இன்னுமா தெரியாது? தெரியுது, ஆனால் நீனும் மூவ் ஆன மாதிரி இல்லையே. ஆகிடுவேண்டா, மூவ் ஆக தான் ட்ரை பண்ணுறேன், முடியல. பார்ப்போம். ஆமாம், இது என்ன தெரில, அவன் வீட்டில் ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனாக கூப்பிட்டான், அதான் போறியா என்ன தெரிலடா. சரிடா மச்சான். இப்போ அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 1 டே கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹே தயாங். ஹாய் எம்பி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஃபங்க்ஷனுக்கு ஜங்குக்கு இன்வைட் பண்ணானா என்ன? ஆமாம் ஜி, அவன் தான் இன்வைட் பண்ணான். பரவாயில்லையே, செம்மையாக கிளம்பி வந்திருக்க. என்ன உன் ஆளை மயக்கவா? என்ன மயக்கவா? மயக்கிருந்தா என்ன இருக்கும், நாங்கள் 2 பேர் லவஸாக இருந்திருப்போம்ல, அதான் என்னால் முடியலையே. சரி விட்றா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு. இங்கே போயிருப்போம் நம்ம ஜங்குக்கு தானே. நானும் அதான் பார்த்துட்ருக்கேன். அப்போ நீ இன்னும் மூவ் ஆகலையா? பசங்க சொல்லிட்டானுங்க மூவ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி. அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல, எனக்கே தெரியல. பரவாயில்லடா, இன்னைக்கு செம்மையாக வந்திருக்க. யார் செம்மையாக வந்திருக்கா? ஜெமின், வா, நீதான் செம்மையாக வந்திருக்க. என்கிட்டே வா. இல்லையே, நீங்கள் என்ன சொன்ன மாதிரி தெரியலையே. ஜிமின், நான் உன்னை தானே சொன்னேன். நம்பிட்டேன். ஜிமின், எங்கடா போகிற? நில்டா. ஜிமின், பார்த்து உங்களை எத்தனை டைம் சொல்கிறேன் அந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு. அப்போ பேர் சொல்லி கூப்பிடும் போது நின்றுக்கணும்ல. அப்புறம் என்ன பார்த்துன்னு கூட்டணும்னு நினைக்கிறேன். என்ன 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 வேணும்? என்ன வேணுமா? என்ன உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறேன்? நான் ஓகே சொல்லுவேன் மாட்டியா? நான் ஏன் ஓகே சொல்லணும்? நீ ஏன் ஓகே சொல்லணுமா? எனக்கு ஓகே சொல்லாமா? யாருக்கு ஓகே சொல்லாமா? ஒழுங்கா ஓகே சொல்லிடு, இல்லை நான் வீட்டில் பேசிக்கிறேன். என்ன வீட்டில் பேசிக்கிறேன்? அதான் வேணாம், நகருங்க. ஜெமின், பதில் சொல்டா அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்டெப்ஸில் இருந்த ஒரு பர்சன் தான் இறங்கி வந்துட்டுருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் தான். தயங்கும் பார்க்குறான், பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறான். ஜங்குக் தான் வந்துட்டுருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். பிகாஸ் இவ்வளோ நாள் காலேஜில் நார்மல் ட்ரெஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி ஜங்குக்கோட அவுட்ஃபிட் அப்புறம் அவனோட லுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தயாங் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கும் இப்போ தயாங், ஜிமின், ஷுகா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், மச்சான் ஜங்கு இதோ வரேன். ஜிமின் எங்கே போகிறேன்? ஐயோ இவர் வேறு. மாமா விடு மாமா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமினும் ஜங்கு கிட்ட போகிறான். என்ன மச்சான், பார்க்கவே செம்மையாக இருக்கேடா. பாரு, உன் ஆள் கூட பங்கமாக கிளம்பி வந்திருக்காரு. ஜிமினா, என்னடா அண்ணா, நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், நல்லா ஏமாற்ற முடியாது, எனக்கும் தெரியும். சரி, என்ன ஃபங்க்ஷன் எதுக்குடா கூப்பிட்ருக்க? அது ஜங்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணிடலாம். சரிங்கப்பா. சரிடா ஜிமின், வரேன். சரிடா மச்சான், இப்போதுக்கும். இப்போ அப்படியே ஸ்டேஜில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கோட அப்பா அப்புறம் இன்னும் 2 பர்சன் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அங்கே பக்கத்தில் இருக்க பர்சன் தான் ஜங்கு கையை தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது தயாங்கும் பார்த்துட்ருக்கான். உனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதை கேட்க தயாங்க்கு தான் ஒரு மாதிரி ஐயெல்லாம் டியர் ஆகுது. ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஹெவியாகுது, அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. இப்போது ஷுகா தான் அது தயாங்கிட்ட வந்துட்டு, தயாங் ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. தயாங் போதும்டா, இன்னும் எவ்வளோ குடிப்பேன்? இல்லைண்ணா ஷுகா, நான் பார்த்துக்கிறேன், விடு. தயாங் உனக்கு ஓவராச்சுடா, போதும் விடு. சீனியர், ஆமாம் சீனியர், போதும் விடுங்க, இது அவ்வளோ குடியாதீங்க, என்ன எவ்வளோ குடிப்பீங்க? இல்லை ஜிமின், இல்லை நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் ஓவராக குச்சிட்டே இருக்கிறான். ஆக்சுவலாக அங்கே என்ன ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னா ஜங்குக்கும் இன்னொரு பர்சனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். எனக்கு இது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. தயாங் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு மாதிரி அவனால் நிற்கவே ஸ்டேபிளே இல்லை, ஒரு மாதிரி ஆடி ஆடி நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே விழ போகிறான். இப்போது அங்கேருந்து ஜங்குக்கு தான் ஓடி வந்து பிடிக்கிறான். ஏய் தயாங், என்னாச்சு? ஏன் அவனை குடிச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன், நீ போ, உன்னோட வெயிட் பண்ணிகிட்ருக்கான், போ. ஏய் தயாங், என்னடா அண்ணா கூப்பிட்டு வச்சு காட்டுறியா? இப்போ இல்லை, எப்போவுமே நான் லவ் பண்ண மாட்டேன்னு. புரிஞ்சிச்சு, நீ நான் லவ் பண்ணவும் இல்லை, பண்ணவும் மாட்டேன். தேங்க்ஸ் ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்வே. அந்த இருக்கு பாரு, செம்மையாக பண்ணேன், செம்மையாக கன்வே பண்ணியிருக்கு. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். தயாங், இல்லை தயாங், அது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ தயாங் ஒரு மாதிரி ஃபெய்டான மாதிரி விழுந்துடுறான் அவன் கையிலேயே. ஹே தயாங் பாருடா, என்னை பாரு அப்படின்னு இப்போ கணத்தில் தான் பாட் டேப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அங்கே யோங்கியும் சுகாவும் தான் வந்துட்டு, ஜிமினும் சுகாவும் தான் வந்துட்டு. ஏய் தயாங், என்னாச்சு அவனுக்கு? தெரிலடா, ஒரு மாதிரி வாங்கிட்டான். சரி விட, நாங்கள் பார்த்துக்குறோம். ஜிமின் வா. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அவனை? அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்டா, என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு கிளம்புறோம். இல்லைடா ஜிமின், இல்லை வேண்டாம், அவனை மேலே கூப்பிட்டு போங்க. விடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். என்ன நீ கூப்பிட்டு போகிறேன்? ஏய் மச்சான், அவன் பாரு அப்போ உன்னே தான் பார்த்துட்ருக்கான், கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிடா, சரி, மேலே கூப்பிட்டு போங்க, செகண்ட் ரூம். மச்சானா ஜிமின், சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்காய் தான் 2 பேரும் அங்கே இருக்க அந்த ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஜங்குக்கோடைய அப்பா தான் ஜங்குக்கையும் அந்த பர்சனையும் தான் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு தாட் அங்கே இல்லவே இல்லை. ஜங்கு தேங்காய் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான், ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கான், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இப்போ ஜங்குக்கும் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடியுது. ஜங்கு, உனக்கு ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லைப்பா, இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்துப்போம், அப்புறம் மேரேஜ் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் மேலே போகிறேன். சரி ஜங்கு, சரி, பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அங்கே கிளம்பிடுறாரு. இப்போது ஜங்குக்கு தான் அவன் ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போயிட்டு அவனோட கோட்டை தான் கழட்டி தூக்கி போடுறான். முடியல, என்னால் முடியல, நான் பண்ணுறேன்னு தெரில ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போது அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் டோர் தான் ஓப்பன் ஆகி ஒரு பர்சன் தான் வெளியே வராங்க. தயாங், என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இது யாருண்டா உன்னை நான் எங்கே விட சொன்னேன்? என்ன? சாரி ஜங்கு, தெரியாமல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், பட் எப்படி வந்தேன்னு தெரில. ஓகே, நான் கிளம்புறேன். தயாங், எங்கே போகிறேன்? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்லை ஜங்கு, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, நம்ம நாளைக்கு காலேஜில் பேசலாம். தயாங், இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் பிடிச்சி தான் இழுக்கிறாங்க. ஜங்கு பிடிச்ச இழுத்து ஃபோர்ஸில் தேங்கோட ஷர்ட் தான் இப்போ டேர் ஆகுது. அவனோட நெயிலுமே தேங்கோட ஷோல்டரில் ஸ்க்ராட்ச் ஆகிடுது. ஜங்கு, என்னடா பண்ணுற? என்னை விட, என்னோட ஷர்ட், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மிரர் முன்னாடி தான் போய் நின்று பார்க்குறான். அவனோட ஷர்ட் ஒரு சைடு ஃபுல்லாகவே டேர் ஆகிடுச்சு. ஜங்கு, உன்கிட்ட ஏதாவது ஷர்ட் இருக்கா? ஷர்ட்டா? அது கபோர்டில் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேங்கும் அங்கே இருக்க கபோர்டு தான் ஓப்பன் பண்ணி ஷர்ட்டு தான் எடுக்கிறான். இப்போது ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். தயாங் அவனோட ஷர்ட்டை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு
இப்போது இன்னொரு அங்கே கப்பல்லேருந்து எடுத்த ஷர்ட்டு தான் போட போகிறான். இப்போது ஜங்குக்கு தான் பேக் சைட்லேருந்து பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கும் வேகமாக தேங்கிட்ட போயிட்டு அவன் கையில் இருக்க ஷர்ட்டு தான் பிடிங்கி கீழே போட்டுட்டு தான் ஃபோர்ஸாக பிடிச்சி அங்கே இருக்க பெட்டில் தான் தள்ளுறான். ஏய் ஜங்கு என்ன பண்ணுற? என்ன விட என்ன விடணுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன எது வந்தாலும் நாளைக்கு பேசலாம். இப்போ குடிச்சிருக்க உனக்கு ரொம்ப ஓவராக இருக்கு. முதல்ல எழுந்துருமாலேருந்து நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. நான் கிளம்புறேன். ஏய் என்ன ஆல்ரெடி பார் டைம் ஆகிடுச்சு. இப்போலாம் இந்த கேபும் வராது. எங்கே போவானா? இங்கே இரு. என்ன இங்கே இருக்கணுமா? நான் எங்கே இருக்கணும்? என்ன சாரிடா, என் மேலே தான் எல்லா தப்பு. என் மேலே தான் எல்லாம் எப்போன்னு சொல்லணும். அவன் தான் இதெல்லாம் பண்ணான். என்ன பண்ணான்? ஜங்கு எனக்கு தெரியுது நீ என்னை லவ் பண்ணலன்ட்டு. இப்போ எனக்கு நல்லா புரியுது. என் மேலே தான் தப்பு. நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் அதுவுமே முடியல. போதும், இதோட நிறுத்திக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. உனக்கு ஒரு ஃபியான்சி இருக்கான்ல? சரி, நான் கிளம்புறேன். நகரேன். ஏய் எங்கே போகிறேன்? சாரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. என்ன லவ் பண்ணுறேன்? என்ன பேசிகிட்ருக்க? குடிச்சிருக்க? அதான் நான் குடிச்சிருக்கேண்ணா. ஆமாண்டா குடிச்சிருக்கேன். ஆனால் உன்னை நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பிடிச்சிக்கிட்ட எடுத்து ஹக் பண்ணுறான். ஜங்கு என்ன பேசிகிட்ருக்கேன்? உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் வர்றதில்ல, இப்போ எங்கேருந்து வந்துச்சு? அதான் நான் தெரில. நான் இன்னொருத்தனுக்குன்னு நினைக்கும் போது தான் பயமாக இருக்குடா. உன்னை எங்கே மிஸ் பண்ணிடுவேணுன்ட்டு. உன்னை நான் லவ் பண்ணுறேன் தான். என்னை ஏற்றுக்க ப்ளீஸ். என்ன ஜங்கு நீ என்னடா சொல்கிற? ஆமாம், ஐ லவ் யூ. ஜங்கு நீ உண்மையை தான் சொல்கிறியாடா? உண்மையாலுமே என்ன நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜீனியா, நான் உண்மையாலுமே உங்களை லவ் பண்ணுறேன். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதான் என்னால் எதுவும் பண்ண முடியல தயா. ஆனால் நான் உண்மையாலுமே உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை நான் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே தான். ஜங்குக் ஐ லவ் யூ. ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குக்கு பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த கிஸ் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் டக்குன்னு மேலே எழுந்துட்டு அவனோட ஷர்ட்டை தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஏய் ஜங்குக் நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா தயா? நான் ஒன்று நீ எனக்கு என்னடா சொல்ல வரேன்? அது எனக்கு நீ வேணும். என்ன ஜங்குக் நீ என்ன பேசுகிற? எதுவும் இல்லைடா. முதல்ல நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஜங்குக் தான் தேங்கோட கையை பிடிச்சி இழுத்து பெட்டு மேலே தான் போடுறான். ஜங்குக் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? போதும் நகர், முதல்ல நான் கிளம்புறேன். ஹே நீ என்ன லவ் பண்ணுறதானே? அப்புறம் என்ன போகிறேன்னு சொல்கிறேன். என்னடா என்ன? ஏன் உன்னை எனக்கு தரமாட்டியா? சொல்ல. ஏய் ஜங்குக் அது அப்படி இல்லை. ஆனால் நீ குடிச்சிருக்க. உனக்கு எங்கே? அதெல்லாம் சும்மா நான் தான் சொல்கிறேன்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்க தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங்க இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் வேணாம் நிறுத்து. தயாங் ஐ லவ் யூ. ஜங்குக் தயாங் நீ ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குடா. ஜங்குக் வேண்டாம் விட்டுடா. இப்படி கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேரும் தான் ரொம்ப கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஏய் தயாங் திரும்புடா திரும்ப. ஜங்குக் வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குடா வேண்டாம். தயாங் திரும்ப தயாங். இல்லை ஜங்குக் வலிக்கும் வேண்டாம். அதெல்லாம் வலிக்காதுடா திரும்ப நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் போதும் வேண்டாம் விட்டுறேன். ஏய் செம்மையாக இருக்க தயாங் தயாங். அப்படியே 1 டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் காட்டுறாங்க. ஹே ஜிமின். சொல்லுங்கள் சீனியர். ஜங்குக்கு என்னாச்சு? ஏன் இது வரல காலேஜுக்கு? அதுவா தெரியல சீனியர், என்கிட்ட எதுவும் சொல்லலாம். எனக்கு என்னமோ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, வேலை அதனால வரலையா என்னமோ. நீ வருவான் சீனியர். சரி சரி ஜிமின் வந்தானா நான். சரிங்க சீனியர் நான் சொல்கிறேன். சரி ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் தான் அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஜங்குக் தான் காலேஜுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு மச்சான் ஜங்குக்கே என்னடா என்ன ஆச்சுடா, ஏன் அவ்வளோ லேட்டு காலேஜுக்கு? அது ஒன்றும்லடா ஒன்றில் என்னாச்சு என்ன? இல்லைடா தயாங் சீனியர் தேடின்னு இருந்தார் அதான். என்ன? ஏன் என்னாச்சு எதுக்கு? இல்லை மச்சான் இது என்கிட்ட சொல்லலை, தெரில நீ போய் பார்த்துட்டு வேணான்ட்டு. அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. இல்லை மச்சான் அவர் ஏதோ ஒரு மாதிரி இருந்தாடா, ஃபேஸ் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் போய் கேட்டு வந்துருப்போ. சரி சரிடா நான் போய் பார்த்துட்டுறேன். இந்தா பேக்கை திரும்பி கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து போகிறான். இப்போ தயாங்கோட கிளாஸ்க்கு தான் போய் பார்க்குறான். தயாங் தான் அவளை ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசிகிட்ருக்கான். இப்போது தயாங் ஜங்குக்கு பார்த்த உடனே எழுந்து வெளியே தான் வரான். ஹே ஜங்குக் ஏன் என்னாச்சு? நேற்று ஏன் காலேஜ் வரல? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் ஒர்க் அதான். என்ன அப்படியா? சரி சரி வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா போலாம். ஏய் நில்ல, எங்க வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் ஜங்கு கூட கையை பிடிச்சி அழுது போயிட்டுருக்கான். இப்போ ஒரு கிளாஸ்குள்ளே தான் போயிட்டு தயாங் தான் ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏன் இது வரல என்கிட்ட ஏன் எதுவும் சொல்லலை? ஏய் என்ன பண்ணுற? முதல்ல விடு. நான் ஏன் விடணும்? தயாங் என்ன பண்ணின்னு விடு முதல்ல. ஏய் ஜங்குக்கு என்னாச்சு உனக்கு? விட்றான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் பிடிச்சி தள்ளி விடுறான். தயாங் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? இத்தனை டைம் சொல்கிறது உனக்கு இன்னும் நீ திருந்தல? எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஃபியான்சி இருக்கான், கல்யாணம் ஆக போகுது இன்னும் 3 or 4 months. அதுக்கும் மறுபடியும் வந்து இப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு. என்னத்த அவங்க பிரச்சனை? ஏய் ஜங்குக் நீ என்ன பேசிகிட்ருக்க? நான் என்ன பேசிகிட்ருக்க? என்ன நீ என்ன? நம்ம அன்றைக்கி நைட் உன்னோட என்கேஜ்மெண்ட். ஆமாம் என்கேஜ்மெண்ட்டு நடந்துச்சு, நைட்டு குடித்தேன் பயங்கரமாக, அதுக்கு என்ன போ? ஏய் ஜங்குக் அது வந்து நீ நானும் ஒன்றா என்ன பேசுகிறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியலையா? ஜங்குக் நீ என்னாச்சு உனக்கு? நீ ஏன் எதுவும் நடக்காத மாதிரி பேசிகிட்ருக்க? நமக்குள்ளே எல்லாமே. ஏய் நிறுத்து, என்ன பேசிகிட்ருக்க நீ? தயாங் உன்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், இதுக்கப்புறம் என் பின்னாடி வராது தயாங். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். என் ஃபேமிலி வேறு மாதிரி நீ பார்த்துருப்பியே.
அதான் ப்ளீஸ் விட்டுரு, இதுக்கப்புறம் என்னால் முடியல தயம். ஆனால் ஜங்கு, உனக்கு ஏன் புரியல? உனக்கு ஏன் ஞாபகம் வரல அன்றைக்கி நைட்? போதும், இதுக்கப்புறம் எதுவும் பேசாத ப்ளீஸ். இதுக்கப்புறம் பின்னாடி வராத. சொன்னது ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் கிளம்பு, நகரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அங்கேருந்து போகிறான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஜாக்கியா.